ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது, இன்று அற்புதமான அமாவாசை. அதாவது அமாவாசை திதியானது ஆரம்பமாகக்கூடிய நேரம் காலை 11:30 மேலே ஆரம்பமாகுதுங்க. ஸோ தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் 11:30 மேலே 1 மணிக்குள்ளே வந்து கொடுத்துடுங்க. ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா நாளைய நாள் பார்த்திங்கன்னா அமாவாசை காலையில் 9 மணியோடு வந்து முடிஞ்சிடுது. ஸோ அதனால் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உகந்த நாள் அப்படின்னா இன்றைக்கி தான். அதுவும் திங்கட்கிழமை அன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அமாவாசை சிவனுக்குரிய அமாவாசை, கிருத்திகை நட்சத்திரத்தோடு வந்திருக்கிறதுனால முருகனுக்கும் வந்து ரொம்பவே உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். கட்டாயமாக இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீண்டும் அடுத்த வருடம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருக்கும். அதனால் எல்லாருமே இந்த அமாவாசையில் வழிபாடு செய்யுங்க. முக்கியமாக இந்த அமாவாசைக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த வைகாசி மாத அமாவாசையில் தாங்க சனி பகவான் வந்து அவதரித்திருக்காரு. சனி பகவான் அவதரித்த இந்த நாளில் கட்டாயமாக எல்லாருமே வழிபாடுகள் செய்யுங்க. சனி தோஷம் இல்லைனா சனி தசை நடக்கக்கூடியவங்க, சனி பகவானால் நிறைய பாதிப்புகளை பார்க்கக்கூடியவங்க, கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த மாதிரி சனி பகவானால் பெரிய அளவில் பாதிப்புக்கு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த நாளில் வழிபாடுகள் செய்வீங்க அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய அருளாசி உங்களுக்கு வந்து கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்கிறதுனால முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையும் முழுமையாக வந்து பெற முடியுங்க. முன்னோர்கள் அப்படின்னா வேற யாருமே கிடையாது, நம்மோடு வாழ்ந்து மறைந்தவர்கள் தான், நம்ம கூடவே இருந்தவங்க. இந்த அமாவாசை நாளில் தான் பூமிக்கு வராங்க. அதாவது அவங்க வாழ்ந்த இடத்துக்கு வரும் பொழுது அவங்கள நம்ம வந்து சீரும் சிறப்புமாக வந்து வழி அனுப்பி வைக்கணும். அவங்களுடைய பசி தாகங்கள் வந்து தீர்க்கிற அளவுக்கு நம்ம அவங்களுக்கு வந்து உணவுகள் வந்து படைக்கணும். அவங்க மனம் திருப்தி அடைந்து சாந்தி அடைந்து ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை வளமாகும். பொதுவாக வைகாசி மாத அமாவாசையை வளம் தரும் அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. வைகாசி மாதம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுங்க. இந்த நாளில் நம்ம வரக்கூடிய அமாவாசை எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதிலும் இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த நாளில் இருந்து இந்த மே மாதம் 30ஆம் தேதி முடியறதுக்குள்ளே நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் அனுபவிக்க போகிறீங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன, பலம் என்ன, பலவீனம் என்ன, மேலும் இந்த நாட்கள் எல்லாம் எளிமையாக ஆகுவதற்கு செய்யக்கூடிய பரிகார முறைகள் என்ன, வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றத பற்றி எல்லாம் கூட நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. குறிப்பாக தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி நாதன் ஒரு சரியான இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறாரு. அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்க, என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க, இனி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமாவாசைக்கு அப்புறமா இருக்கக்கூடிய இறுதி நேரங்கள், அதாவது இந்த மே மாதத்தினுடைய இறுதி காலகட்டங்களை நம்ம வந்து நெருங்கிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுமா, இது வரைக்கும் நிறைவேறாத விஷயங்கள் உங்களுக்கு நிறைவேறுமா, கவனமாக என்னென்ன விஷயங்களில் இருக்கணும் அப்படின்றத எல்லாமே நம்ம வந்து தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வினை பயனை அறுக்கின்ற வியாழன் பகவான ராசி அதிபதியாக பெற்றவர்கள் தாங்க தனுசு ராசி நேயர்கள். ஸோ வியாழன் அப்படின்னா வேற எதுவும் கிடையாது, குரு தான். நவ கிரகங்களில் குரு பார்த்திங்கன்னா சுபத்துவம் பெற்ற ஒரு கிரகம். தற்போது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாகவே வந்து இருக்க போகுது. இன்னும் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு குருவினுடைய அமைப்பு சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த வகையிலுமே வந்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லபடியாகவே நடக்க ஆரம்பிக்கும். இப்போ வாங்க இந்த அமாவாசைக்கு அப்புறமா எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அமாவாசைக்கு அப்புறமா இருக்கக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனசில் ஏதாவது தேவையில்லாத கவலைகளை எல்லாம் உண்டாக்கி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. சின்ன சின்ன கஷ்டங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த நாட்கள் எல்லாம் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் ரொம்ப ரொம்ப பொறுமையாக தைரியமாக வந்து இருக்கணும். ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது.
ஸோ அதனால் ஒரு சில விஷயங்களை நம்ம தவிர்த்து தான் ஆகணும். அது இயல்பாக வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தாங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எப்போதும் போல் வாழ்க்கை எப்படி போகுதோ அதே மாதிரி விட்டுறது இந்த டைமில் உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த நாட்களில் நீங்கள் உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் தவிர்த்துட்டு நேர்மறை எண்ணங்களை எல்லாம் வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பாசிட்டிவான விஷயங்களை வந்து திங்க் பண்ணுங்கள். நமக்கு என்ன நடந்தாலும் இது மாதிரி நல்லதே தான் நடக்குது அப்படின்ற மாதிரி உங்களுடைய மனசில் ஒரு விதமான எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா நடக்கக்கூடிய கஷ்டங்களையோ தீமைகளையோ பார்த்து நீங்கள் கவலையப்பட மாட்டீங்க. ஏன்னா ஒவ்வொரு விதமான துன்பங்களுமே ஒவ்வொரு விதமான கவலைகளுக்கு காரணமாக தான் இருக்குது. ஸோ அந்த கவலை அப்படிங்கிறது மனதில் அதிகமாக அதிகமாக வாழ்க்கையில் ஒரு வெறுப்புத்தன்மை விரக்தியானது ஏற்பட்டுடும். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் இந்த விஷயத்துலலாம் கரெக்டாக இருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடைய நம்பிக்கை வந்து இந்த டைமில் கிடைக்கும். ஸோ அவங்களுடைய உதவி உங்களுக்கு இந்த டைமில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அவங்க உதவியின் மூலமாக உங்களுடைய எல்லா விதமான விஷயங்களுமே நல்லபடியாகவே நடக்குங்க. நண்பர்களுடைய நம்பிக்கையும் அவங்க செய்யக்கூடிய உதவியும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களை உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியாக மாற்றி கொடுக்கும். இந்த நாட்கள் உங்களுக்கு இன்னுமே சிறப்பாக இருக்க கட்டாயமாக அமாவாசையில் வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் உங்களுடைய வீட்டில் முன்னோர்கள் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளும் தியானமும் தான் இந்த டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாகவே இருக்க போகுதுங்க. அதனால தான் நீங்கள் மகிழ்ச்சிகளையும் பார்த்தீங்கன்னா அடைய போகிறீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுடைய கை தான் வந்து காரணமாக இருக்க போகுது. உங்களுடைய மனசு தான் காரணம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படித்தான் வந்து வாழ்க்கையும் இருக்க போகுது. அதனால் எண்ணங்களை தூய்மையாக்கிக்கோங்க. நீங்கள் என்ன நடக்குதோ அதை நேர்மையான முறையில் வந்து சரி பண்ணுறதுக்கு பாருங்கள். வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படின்றது கட்டாயமாக உங்களை தேடி வரும், தானாகவே வந்துடும். ஸோ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, பார்த்து நடந்துக்கோங்க. மேலும் இந்த டைமில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தின் மீது அக்கறை காட்டுங்க. அதிக அளவு தியானங்கள் வந்து எடுத்துக்கோங்க. தியானம் செய்கிறதுனால உங்களுடைய மனது வந்து ஒருநிலைப்படும், நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும். ஸோ ஓய்வு கிடைக்கக்கூடிய நேரங்கள் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஓய்வு வந்து எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உடல்நிலை வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க. கட்டாயமாக இந்த டைமில் ஓய்வு எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் மனசில் தீர்மானிச்சுட்டு எடுங்க. இல்லைனா எதையோ எழுந்தது போல தான் வந்து இருக்கும். ஒரு பாதுகாப்பு இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். மனசில் இந்த மாதிரியான உணர்வுகள் ஏற்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பயமும் வந்துடும். அதனால் உங்களை நீங்களே வந்து தைரியப்படுத்திக்கோங்க. உங்களை நீங்களே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பாருங்கள். நிறைய விஷயங்களை எல்லாம் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்காமல் ரொம்ப ரொம்ப எளிமையாக எடுத்துகிட்டு போங்க. எல்லாமே வந்து சரியாக போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து வளர்த்துக்கோங்க. மேலும் இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக திட்டமிடல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு நாளையுமே கரெக்டாக திட்டமிட்டு செய்யுங்க. அந்த திட்டமிடல் தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து அற்புதமாக வந்து மாற்றி கொடுக்கும். அதோடு தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய திறமைகளை வந்து நீங்கள் இன்னுமே வந்து மேம்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா பல சிறப்புகளை வந்து பெற முடியும். நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் என்ன திறமை உங்கள்கிட்ட இருக்கோ அது ஒளிந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் தான் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து வளர்த்துக்கணும். ஒவ்வொருவர்கிட்டையுமே திறமை அப்படின்றது இருந்து தாங்க இருக்கும். அதை நம்ம தான் வந்து வளர்த்துக்கணும். இந்த டைமில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழ முடியும். மேலும் இந்த காலகட்டங்களில் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய இறுதியில் நெருங்க நெருங்க மன உளைச்சல் அப்படிங்கிறது அதிகரிக்கத்தான் செய்யும். அதனால் இதை எல்லாத்தையுமே தவிர்ப்பதற்கு நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான இசை வந்து கேளுங்க. நிறைய பாடல்கள் வந்து பாடுங்க. இல்லைனா புத்தகங்கள் படிங்க. ஆலயங்களுக்கு போங்க. உங்களுடைய மனசை சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வச்சுருக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிரச்சனைகளை எல்லாத்தையுமே உங்களால் வந்து சமாளிக்கவும் முடியும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்பப்போ ஏற்படக்கூடிய விவாதங்களில் எல்லாம் ஈடுபட்டு பெரிய பிரச்சனைகளை மாட்டிப்பாங்க. ஸோ முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டங்களில் விவாதங்களில் எல்லாம் எதுவும் ஈடுபடாதீங்க. நல்ல ஒரு நட்போடு நீங்கள் வந்து எல்லார்கிட்டையும் பழகுனீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்பவே எளிமையாகவே மாற்றம் பெறும். ஒவ்வொரு தனுசு ராசி நேயர்களுக்குமே தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய குரு பயிற்சி ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால தைரியமாக இருங்க. ஆனால் அப்பப்போ ஏற்படக்கூடிய மாதாந்த கிரகங்களுடைய மாற்றங்களானது உங்களுடைய மனசில் ஒரு விதமான கலக்கங்களை வந்து உண்டு பண்ணிட்டு தான் இருக்கும். இருந்தாலுமே கூட அந்தந்த கிரகங்களுக்கு ஏற்ப நீங்களும் வந்து
அந்த மாதத்தில் சரியாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் பெரிதாகாமல் இருக்க முடியுங்க. இருந்தாலுமே இந்த நாட்கள் உங்களுக்கு இன்னுமே சிறப்பாக இருக்க தொடர்ந்து வியாழக்கிழமைகளில் குரு பகவான வழிபாடுகள் செய்யுங்க. அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வந்து சரியாக போகும். வரக்கூடிய அமாவாசையில் இருந்து என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும், என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் முறையாக இந்த பதிவின் மூலமாகவே தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து பகிர்ந்துக்கோங்க. இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.